வணக்கம். ஒரு வழியாக கருப்போட அதை பார்த்துட்டு வந்து உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்க போகிறேன்ப்பா. ஏஐ வாய்ஸ்லாம் வச்சுக்காதீங்க, என் வாய்ஸ் தான் இந்த அளவுக்கு தான் இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த கருப்பு படத்தை பார்க்குறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. ஏன்னா படம் வரதுக்கு முன்னாடியே இது வந்து கொஞ்சம் ப்ராப்ளமில் இருக்குது அப்படின்றது தெரியும். ஏன்னா ரிவ்யூக்குள்ளே போகாமல் இதை சொல்கிறீங்க அப்படின்னா வந்து ரொம்ப அவதிப்பட்டோம். நேற்று வந்து இப்போ காலைல 9 மணி ஷோக்கு புக் பண்ணியிருந்தோம். பட் அது வந்து கேன்சல்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. சரி ரீஃபண்ட் வந்துடும், அடுத்த ஷோக்கு புக் பண்ணலாம்னு சொல்லிட்டு உடனே 12 மணி ஷோக்கு புக் பண்ணி ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக காத்துட்டு இருந்தோம். அதுவும் கேன்சல்னு சொல்லிட்டாங்க. ஒருத்தர் சொன்னான் 6 மணிக்கு ஷார்ட்டாக வருதுன்னு சொல்லிட்டு, போதுண்டா ஆட்டுக்கா ஏமாற விரும்பலை, படம் பார்க்கலனா கூட பரவாயில்ல, பொறுமையாக பார்த்துக்கலாம், ரிவ்யூலாம் பொறுமையாக போடலனா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு விட்டோன்னே அடுத்த நாள் படம் கண்டிப்பாக வருது அப்படின்னாங்க. இந்த வாட்டியும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 9:30 மணி ஷோ புக் பண்ணி போய் பார்த்துட்டு வந்து உங்கள்கிட்ட ரிவ்யூ கொடுக்க வந்துட்டேன். ஸோ கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி படத்துக்கு முன்னாடி என்ன வந்துன்ற சொல்லி ஆகணும். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸோ படத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா சூர்யா அண்ட் விஜய்யுடைய நட்பை வந்து பேணி பாராட்டும் விதமாக சில காணொலிகள் மட்டுமின்றி தமிழக முதல்வர் தளபதி விஜய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா வாழ்த்துக்கள் போட்டு நேருக்கு நேர் படத்தில் அவங்க 2 பேருமே வந்து சும்மா ஒன்றா கை கோர்த்து நடக்கக்கூடிய சீன்கள், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு போட்டு முடிஞ்சுது. ஸோ சூர்யா ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா விஜய் அவர்களும் சூர்யாவும் பார்த்து ஆர்ப்பரித்து ஒரு புதுமையான அனுபவத்தோடு வந்து இந்த படம் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ பேசிக்லி ஆர்ஜே பாலாஜி எடுத்திருக்கக்கூடிய கருப்பு படத்தோட கதை அப்படிங்கிறது ஒரு கோர்ட்டு. அதாவது பார்த்தீங்கன்னா அங்கே எப்போவுமே வந்து நியாயம் கிடைக்கும் அப்படின்ல சட்டத்தின் ஓட்டையை வச்சு பார்த்தீங்கன்னா பல அநியாயங்கள் நடக்குது. அங்கே சில அப்பாவிகளுக்கு பார்த்தீங்கன்னா சில அக்கிரமமும் நடக்குது. அவங்களால யார்கிட்ட போய் உதவி கேட்கறது? இந்த ஆண்டவனே கீழே வந்து இறங்கி வந்தால் தான் எங்களுக்காக உதவி செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலையில் இந்த கெட்டவர்கள் வில்லன் பார்த்தீங்கன்னா வந்து அவரோட அக்கிரமங்களை பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த சூழ்நிலையில தான் ஆண்டவனே நிஜமாக இறங்கி வந்து மனிதனின் ரூபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நேராக சும்மா பவர் விட்டு எல்லாரையுமே வந்து காப்பாற்றாம சட்டத்தை யூஸ் பண்ணி வாதாடி எப்படி எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா நியாயத்தை பெற்று கொடுத்தாரா இல்லையா, அதற்கு நடுவில் அவருக்கு வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் என்ன அப்படிங்கிறதா வந்து படம். ஸோ பேசிக்கலி ஆர்ஜே பாலாஜி எடுக்கக்கூடிய நிறைய படங்களோட கதை அந்த நாட்டு வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக வந்து பாலிவுட் படத்தில் தான் எடுத்திருப்பார். இது வரைக்கும் அவர் எடுத்த ஆல்மோஸ்ட் எல்லா படமே அப்படி தான். இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு பாலிவுட் படத்தில் தான். மூக்குத்தி அம்மன் எப்படி வந்து பிகேலேருந்து கொஞ்சம் லைட்டாக மாடரேட் பண்ணாரோ, இதையும் ஒரு பாலிவுட் படத்துலேருந்து எடுத்து நமக்காக வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மசாலாவை தூவி வந்து கொடுத்துருக்காரு. ஸோ இந்த கதையில் பேசிக்லி நிறைய விஷயங்கள் வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு, நிறைய விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆகலை. ஃபர்ஸ்ட் வந்து பாசிட்டிவாக சொல்லலாம். ஆஃப்கோர்ஸ் சூர்யாவோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி யாரும் சொல்லவே விருப்பல. அவருக்கு என்ன படத்தில் அது கங்குவாக இருந்தாலும் சரி இல்லை ரெட்ரோவாக இருந்தாலும் சரி, அந்த படம் பிடிக்கலன்றத தாண்டி அவரோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரியே வந்து சூட் ஆகிருக்கும். இந்த படத்தில் நிஜமாகவே ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா வந்து சூர்யாவுடைய கெட்டப்பு. சூர்யா வந்து பார்த்திங்கன்னா வந்து கருப்பு சாமியாக வரக்கூடிய அந்த காட்சிகள் அதெல்லாம் வந்து சூப்பராக செட் ஆகிருக்கு. அவருடைய கெட்டப்பு, அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், அவர் அந்த கருப்பு சாமியாக வர்றப்போ வந்து வரக்கூடிய பிஜிஎம்ஸ், எலிவேஷன்ஸ் அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஸ்டண்ட்டு, அந்த கருப்பு சாமியாக வர்றதுக்கும் மற்ற நேரத்தில் வாராட்டத்துக்கும் அவர் பண்ணுற அந்த வேரியேஷன்ஸ் அப்படிங்கிறது முழுக்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து வேறு மாதிரியான சூர்யாவை, ஏன்னா 2 விதமான எமோஷன்ஸையும் வந்து படம் முழுக்க கடத்துகிற மாதிரியான ஒரு வாய்ப்பு, அதை வந்து ஈஸியாக வந்து செம்மையாக வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ சூர்யா ஃபேன்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் ஜென்ரலாகவே வந்து இதை பார்க்குறவங்களுக்கு சூர்யா நல்லா பண்ணியிருக்காருல்ல, அவருக்கு வந்து இந்த கதையில் நல்ல ஸ்கோப் இருக்குது நடிக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து தெரிஞ்சிருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இதில் வரக்கூடிய பிஜிஎம் பாடல்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு இந்த பாடல்கள் பிடிச்சிருக்கு, பாடல் பிடிக்கல அப்படிங்கிறது இந்த க்ரௌட் இஸ் டிவைடட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஆனால் இந்த படத்தோட இன்னொரு பெரிய ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாய் அபியங்கருடைய மியூசிக். நிஜமாவே நம்மளுக்கு வந்து பாடல்கள்லாம் எப்போவுமே வந்து கேட்டால் வந்து இது நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு குழப்பம் ஏற்படுற சூழ்நிலையில் இந்த படத்தில் பிஜிஎம் வந்து பார்த்திங்கன்னா சும்மா பிரித்து மேய்ஞ்சிருக்காரு. இந்த காடு மோடு பாட்டு வந்து படத்தில் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. அப்புறம் இன்னொரு பாட்டும் பார்த்திங்கன்னா வந்து ஓகே படத்தோடு ஒன்றி பார்க்குறப்போ நல்லாயிருக்கு. ஆனால் படத்தில் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் வந்து சாய் அபியங்கர் வந்து பல படங்களுக்கு மியூசிக் போட்ட மாதிரி தான் போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிற அளவுக்கு இந்த படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. அண்ட் இந்த படத்தோட இன்னொரு பெரிய ப்ளஸ் வந்து கண்டிப்பாக சினிமோட்டோகிராஃபி. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக சூர்யாவை வந்து அந்த கருப்பாக காட்டுறப்போ நம்மளெல்லாம் வந்து கருப்பு மாதிரியே வந்து உணர வைக்கிறது மட்டும் இல்லாமல் ஆர்ஜே பாலாஜியோட டைரக்ஷன் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் செம்மையாக வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட்ரோல் பிளாக்ல இந்த படம் வந்து எங்கே முடியுது, என்ன ட்விஸ்டோட முடியுது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஃபேண்டசியை புகுத்திருக்காங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா ரியாலிட்டி கூட வச்சுருக்காங்க அப்படிங்கிறத வந்து செம்மையாக ஒர்க் அவுட் ஆகி சும்மா ஒரு நூலிலையில் உட்கிற மாதிரியே வந்து நல்ல ஒரு சுச்சுவேஷனில் தான் முடியுது. இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவிட்டி ஆரம்பிக்குது. நெகட்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறதுனா அந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. த்ரிஷா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் வக்கீலாக இருக்கிறாங்க அவ்வளோதான்.
ஆனால் அதை தாண்டி வந்து இந்த படத்துக்கு அவங்களோட ப்ராமினன்ஸ் அப்படிங்கிறது வந்து பெருசாக இல்லை. கதையிலையும் பெரிய மாற்றங்கள் வந்து அந்த கேரக்டர் கொண்டு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ரொம்ப கம்மி அப்படின்னு தான் சொல்லலாம். அதை தாண்டி வந்து ஆர்ஜே பாலாஜி வந்து டேரக்டராக ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு வந்து நன்மை செஞ்சிருக்காருன்னா, ஆக்டராக வந்து பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட பர்சனலி வந்து இந்த படத்தில் செகண்ட் ஹாஃபில் அவரோட டேரக்ஷன் மட்டும் இல்லாமல் முழுக்கவே அவரோட ஆக்டிங், அந்த கேரக்டருக்கு அவர் போட்டிருக்கக்கூடிய எமோஷன்ஸ், அதை நம்மளுக்கு நம்ப வைக்கிறதா இல்லையா. குறிப்பாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்டகனிஸ்டாக அவர் வராரு அப்படிங்கிற பட்சத்தில் லைட்டாக கெட்டப்போ மாற்றி ஏற்றி காட்டுறது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் உடல் மொழி அண்ட் வழக்கமான டைலாக் டெலிவரிலாம் இல்லாமல் வேறு மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணியிருக்கலாம். இல்லை, நான் ஒரு நல்ல விஷயமே சொல்கிறேனே, இவர் அந்த கேரக்டரில் பண்ணாமல் வேறு யாருக்காவது ஒரு நல்ல நடிகருக்கு அந்த கேரக்டர் கொடுத்துட்டு டைரக்ஷன் மட்டும் ஃபுல் கான்சன்ட்ரேட் பண்ணி போயிருந்தா கருப்பு வந்து நல்லா அட்ட கருப்பாக வந்திருக்கும். ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் சாதா கருப்பாக தான் வந்திருக்கு, கொஞ்சம் கிரேவை வந்து சேர்ந்து வந்திருக்கு. அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க ஆர்ஜே பாலாஜியுடைய அவர் எடுத்துக்கிட்ட அந்த கேரக்டர் தான் வந்து காரணம். ஏன்னா ஒரு சண்டையாக இருக்கட்டும், ஒரு சீக்வன்ஸாக இருக்கட்டும், ஆரம்பத்தில் சும்மா காமெடியாக தொடங்குறாரு, கடைசியில் அது முடிகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா தன்னை சீரியஸாக காட்டணும்னு நினச்சிக்கிறாரு. ஆர்ஜே பாலாஜி ஏற்கனவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ரி, அப்புறம் ரேடியோ ஜாக்கிங், பல இடங்களில் வந்து காமெடியாகவே பார்த்துட்டோம். இதில் அவரே வந்து காமெடியாக ஆரம்பித்து கடைசியில் சீரியஸாக முடிக்கிறப்போ எங்க அந்த அழுகுற மாதிரி பண்ணுறீங்களா, அதுவும் வந்து காமெடியாக தானே பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே சில சந்தேகம் வருது. அதனால் அவர் இந்த ரோலை வேறு யார்கிட்டயா கொடுத்துருக்கலாம் அப்படின்னு தான் வந்து தோணுச்சு. அதை தாண்டி ஃபர்ஸ்ட் ஹாஃப் எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஓரளவுக்கு சுவாரஸ்யமாக போய் முடிஞ்சுதோ, அங்கேருந்து நிறையா நாட்ஸ் இருந்துச்சு, நிறையா வந்து ஸ்கோப் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் ஓரளவுக்கு அதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறதுக்கு. பட் போக வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஹாஃபில் நிறையா ஸ்டூபிட் டர்ன்ஸு, சில இடங்கள் பார்த்திங்கன்னா ஏற்றுக்கவே முடியாத அளவுக்கு இருந்ததுனால இந்த படம் கடைசியில் நம்ம ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரியான இடத்துல போய் வந்து முடியுது. இதில் இன்னொரு விஷயம் கிரிஞ்சாக போயிடுச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து தமிழன் படம் பார்த்துருப்பீங்க. அப்போ வந்து சட்டத்தை கொண்டு வந்து பல விஷயங்களை பண்ணுறதுக்காக வந்து ஹீரோ பேப்பரை எடுத்தால் அவர் ஏதோ வக்கீலா செய்ய போறாருன்னு காமிக்கிறதுக்காக பேப்பர் எடுத்தாலே அந்த பிரச்சனை சாலாரியும் காட்டியிருப்பாங்கல்ல. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் கருப்பனோட அட்டகாசம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சட்டத்துக்குள்ள உள்ள நுழைஞ்சு நல்லவர்களுக்கு தீர்ப்பை வாங்கி தரதுக்காக என்ன பண்ணுறாங்க, ஜட்ஜு வந்து மேடையில் மேலே உட்காந்துருக்காரு, ஒரு பெரிய பேப்பரில் கருப்பு அப்படின்னு டாக்டர் விக்ஸ்னு சுட்டி எழுதுற மாதிரி கொடுத்துட்றாங்க. அவரை பார்த்தோன்னா கருப்பா நான் இந்த நேரத்தில் வந்து தீர்ப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுக்குறாரு. சீரியஸாக சொல்கிறேன், மெகா கிரிஞ்சாக இருந்துச்சு அந்த சீன் அப்படின்லாம் வந்து சொல்லலாம். குறிப்பாக வந்து சூர்யா படங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹிட்டாக இருக்க வேண்டியதுப்பா, அதனால்ப்பா ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் இந்த கதையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு எந்த அளவுக்கு மெனக்கெடுத்தல் வச்சிருக்காங்களோ அதே கொஞ்சம் செகண்ட் ஹாஃப்க்கு போட்டிருந்தா நல்லாயிருக்கும். உதாரணத்துக்கு சில இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃபேண்டசி வந்து ஃபியூஸ் பண்ணுறோம். பிகே படமே ஏன் ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபேண்டசியில் கொஞ்சம் எமோஷனும் வந்து கலந்துருப்பாங்க, அந்த எமோஷனில் ஒரு ரியாலிட்டியும் வந்து சேர்ந்துடும். ஸோ அந்த ஃபேண்டசியை அப்படியே கொஞ்சம் ஒத்தி வச்சுட்டு அந்த எமோஷனை நம்ம கனெக்ட் பண்ணி ஆமாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சில நேரத்தில் கூஸ் பம் மூமெண்ட்ஸ் இருக்கலாம், சில நேரத்தில் ஃபீல் குட் மூமெண்ட்ஸ் இருக்கலாம். ஆனால் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கூஸ்பம் மூமெண்ட்ஸ்லாம் வந்து சூர்யா எப்போ கருப்பாக வராரோ அப்போலாம் வருது. ஆனால் அதை தாண்டி வந்து இவங்க நார்மலான சீன்குள்ளே போகிறப்போ வந்து ஒரு பெரிய பிடிப்பு இல்லாமல் போகுது அப்படின்னு தான் சொல்லலாம். அங்கே டைரக்ஷனில் செகண்ட் ஹாஃபில் ஆர்ஜே பாலாஜி வந்து கோட்டை விட்டுட்டாரோ அப்படின்னு தான் தோணுது. இன்னொரு இடத்துல வந்து யூனிவர்ஸ் வந்து கொலைட் பண்ணியிருக்காங்க. படத்தோட எண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சட்டசபையை காட்டுற மாதிரி இருக்குது. அங்கே வந்து எல்கேஜி படத்தில் வந்து அந்த கேரக்டரில் வந்து ஆர்ஜே பாலாஜி வராரு. எப்படின்னு தெரில, ஷூட்டிங் எப்போ முடிச்சாங்கன்னு தெரில, இந்த சீன் வேறு வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து தெரிஞ்சு பண்ணதா தெரியாமல் பண்ணதா அப்படின்னு தெரியல. இல்லை என்ன இன்னொரு கிராஸ் ப்ரொமோஷன் ஆஃப் இன்னொரு யூனிவர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒற்றை எம்எல்ஏவாக வந்து சூர்யாவும் பார்த்தீங்கன்னா சட்டசபையில் இருக்காரு. ஏதோ ஒரு படம் ஞாபகத்துக்கு வரதில்ல, ரொம்பலாம் யோசிக்காதீங்க. என்ஜிகே. ஸோ என்ஜிகே படத்தில் வர அந்த கேரக்டரும் இதில் வர மாதிரி இருக்குது. யாருக்கு தெரியும், ஆயுதத்தில் கூட அவர் பார்த்தீங்கன்னா வந்து ஜெயிச்சு வருவார். அதை கூட ஒரு கிராஸ் ரெஃபரன்ஸாக எடுத்துருக்காங்களோ என்னன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி சுவாரஸ்யமான விஷயங்களாக இருந்தாலும் நிறைய கிரிஞ்சஸும் இருந்ததுனால இந்த படம் வந்து எங்கே ஒர்க் அவுட் ஆச்சோ அங்கே ஒர்க் அவுட் ஆச்சு, எங்கே ஒர்க் அவுட் ஆகலையோ அங்கே ஒர்க் அவுட் ஆகலை. ஒன் டைம் வாட்சபிள் மூவி அப்படிங்கிறது தான் என்னுடைய வேர்டி. ஐயோ, இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேங்க, செகண்ட் பார்ட்டுக்கு கருப்பு வெர்சஸ் வெள்ளைன்னு ஒரு லீடு வேறு கொடுத்து முடிச்சு வச்சுருக்காங்க.